சொல்லுங்க. சொல்ல தெரியும். பாதாபி சூரனுக்கு ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய பாதாபி சூரனுக்கு எனதாபி சூரனுக்கு முதல் அம்மானாகிய என் பேரோ வீரசிம்ம. அது தவிர தெரியும். வரும்போது கையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து வந்தால் என்னை கண்டால் யாவற்ற பேர்களும் அது தவிர என் மருமகனாகிய மாதாபி சூரன் என்னை வரவைத்து காண வேண்டும். உனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, உனக்கு பிறந்த நாள் பர்த்டே இன்னைக்கு கேக் வெட்டுறாங்க. எல்லாரும் சரியா? மாதாபி அனுமதிச்சு வச்சுக்கிறேன். அமர வச்சிருக்கிறேங்க.
போவாதவனே இப்படியே பானம் வரோம் கூட அப்படியே வருவீங்க. போகும்போது தமிழ்நாடு விட்டுமா இப்படியே விட்டுக்கிறான் பானம் மகாராஜா உனக்கு சிம்மாதானம் கொடுத்துக்கிறேன். குரங்கு ஆமா வந்துட்டாரு. இப்போ உட்காரு. அல்லது வைபவனே மருமகனே வைபவனே வாங்க கத்திய அங்கே மாமாவே மாமாவே யாரோ ஒரு இடைச்சியானவன் வன்னியனானவன் வடகரை சமுத்திரத்தின் பாடிகுமாரம் அமைத்து சண்டைக்கு நம்மோடு சமராக யுத்தத்திற்கு அழகோடு எடுத்திருக்கான். அதனால் உனக்கோ சேனாதிபதி பட்டம் தருகிறேன். சென்று அன்னார்களை வென்று ஜெயத்தோடு வர வேண்டும். ஆமா இந்த வயசுலயும் அமைச்சரே இந்த வயசுலயும் எப்படி பாத்தியா எருமைகளா நெருக்கிறான் பாரு. காரணம் என்ன தெரியுமா? எங்க கோவில்ல பூசாரி உட்கார வச்சா வர்ற சுண்டலு வாழைப்பழம் பொங்கல் ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு திராட்சை எல்லாத்தையும் சாப்பிட்டு விடிகால எழுந்து வீட்டுல சோத்த போடுன்னு மலாட்டு கோழிக்கு போடுறோம். ஏய் நில்லுசாமி இந்த வேலை யாரா பாக்கிறதுன்னு கேட்டா என்னடா பண்றது அந்த கருங்கல்ல நான் என்னடா பண்றது நைட்டு 7 மணிக்கு வந்தா ஏமா இப்பயாவது எதனா ஒரு வேலை செய்யணும் பசிக்குது சாப்பிடணும். ஒரு டீம் நடிக்கிறான் எருமைக்கடாவா தின்னுட்டு எருமாடு மேல நிக்கிறான். இவனை விட்டா இவனை அனுப்பணும்னா அந்த படைய தூள் தூள் போறியா குரங்கு வருடா போறேன். மகாராஜா ஒருத்தும் போறாரு மாமனாரு வட்டியில இருந்து நுடி வரைக்கும் பாரு. நல்லா நுடி வரைக்கும் பாரு. என்ன அவனுக்கு பாரு அடியில தொங்குது மேல தொங்கு நிக்குது. சொல்லு மாறுவாங்க ஓரம்பா கெத்தா பேசலாம்
அடியுங்கள் நடுவேறு மூய்கள் அடியுங்கள் அடியுங்கள் யார் வருகிறான் யார் வருகிறான் பாப்பா இருந்தால் அவன் தைரியமாக இருந்தால் அரட்டம் என்னோட சண்டை அவன் முகத்தலை மீசம் இருந்தால் வருத்தமாக வரட்டும் வருவோம் சகலமாதவருக்கு தெரிப்பிருந்தா எங்க போயிட்டீங்க ஜெயடா போட்டு சகலமான பேருக்கு தெரிப்பிருந்தா எங்க ஊர்ல தோற்று நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராவு காலத்துல மாரியாத்தாளுக்கு கூதி ஊத்துறாரு அதனால அவங்கவுங்க கம்பிச்சு போட்டு வீட்டுக்கு ஒரு குடம் கூதி எடுத்து வந்துடும் சகலமான பேருக்கு தெரிவிப்பது என்றால் வாதாபியுடைய முதல் அம்மானாகிய வீர சிம்மனாகப்பட்டவர் ரணகளத்தில் வந்து ரணபெரி அடிக்கிறார். ரணபெரி சத்தத்தை கேட்ட வன்னிய மகாராஜர் இன்று முதலால் யுத்தம் யாரோ ஒருவன் ரணபெரி அடிக்கிறான் தாயை வணங்கி வந்திருப்பவர் யார் என்று கேட்கிறவதான் காண்க.